புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் அருகே 78 வயது முதியவர் ஒருவர் மிதிவண்டியில் பொங்கல் சீரை எடுத்துக்கொண்டு தலையில் கரும்பு கட்டை வைத்துக் கொண்டு அதனை கையால் பிடிக்காமல் 14 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று மகளின் வீட்டில் சீர்வரிசை கொடுத்த நிகழ்வு காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் அருகே உள்ள கொத்தக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் செல்லதுரை. இவரது மகள் சுந்தரம்பாலை ஆலங்குடி அருகே உள்ள நம்பம்பட்டியைச் சேர்ந்த பழனி என்பவருக்கு 18 வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்துள்ளார். அந்த தம்பதியினருக்கு 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாத நிலையில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளது. தனது மகளுக்கு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் அதன் பின்பு இரட்டை குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில் செல்லதுரை கடந்த 7 ஆண்டுகளாக கொத்தக்கோட்டை கிராமத்திலிருந்து வம்பன் கிராமத்தில் உள்ள கடைவீதிக்கு வந்து அங்கு கரும்பு கட்டு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பூ, பழம், பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் சீர்வரிசை பொருட்களை வாங்கிக் கொண்டு கரும்பு கட்டை மட்டும் தலையில் வைத்துக் கொண்டு மற்ற பொருட்களை சைக்கிளில் தொங்கவிட்டபடி 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்பம்பட்டி கிராமத்திற்கு சென்று தனது மகளுக்கு சீர்வரிசை கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார். இதில் வியக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுவது அவரது தலையில் இருக்கும் கரும்பு கட்டை அவர் கையால் பிடிக்காமலேயே 14 கிலோமீட்டர் தூரமும் சைக்கிளை ஓட்டி செல்வதுதான். இது குறித்து முதியவர் செல்லதுரை கூறுகையில், ஆண்டுதோறும் தனது மகளுக்கு பொங்கல் சீர் கொடுக்கும் மகிழ்ச்சியின் காரணமாக மிதிவண்டியில் கரும்பு கட்டை தலையில் சுமந்தவாறு பொங்கல் சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து வருவதாகவும் இந்த வயதிலும் தனது உடல் ஆரோக்கியமாக இருப்பதால் மிதிவண்டியில் வருவதாகவும் அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கரும்பு கட்டை தலையில் பிடிக்காமல் சுமந்தவாறு மிதிவண்டியை ஓட்டிச் சென்ற செல்லதுரையின் செயல் அவ்வழியே சென்றவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. வடக்கு கொத்தக்கோட்டையிலிருந்து கமிஷன் கடையிலிருந்து புறப்பட்டு வம்பன் நாடு ரோடு, கோயிலூர் நாடு ரோடு, அரசு ரொட்டி, கும்மங்குளம், கரம்பக்குடி ரோட்டில் ஏறி எனது மகள் ஆயுள் காலம் வரைக்கும் இது 11வது வருஷம் கரும்பு சீரும் சிறப்பாக பொதுமக்களை விரும்பி அயராத நேரம் சைக்கிள் ஓட்டி செல்லுகின்றேன். நம்பம்பட்டி PR பழனி, அவருடைய மனைவி சுந்தரம்பாள், மகள் சீத்தனா, மகன் அருண். நம்பம்பட்டிக்கு 14 வேகத்தடையும் தாண்டி 17 கிலோமீட்டரை மீட் பண்ணி அயராத நேரம் ஒரே சுரு கண்டிஷனாகவே இங்கிருந்து புறப்பட்டு பொதுமக்களை நன்றாகவே என்னை வழிதோறும் அங்கு கொள்ளைகள் இருந்த 4 படமும் என்னை பார்த்து சாமி மாதிரி கும்பிடுறார்கள். பொதுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும். நீங்க கொண்டு போறீங்க? எனது மகள் 12 வருஷம் திருமணம் ஆகி குழந்தை இல்லாத காரணத்தால் காரைக்குடி கவிதா ஆஸ்பத்திரிக்கு டெஸ்டுக்கு கூட்டிட்டு போனேன். 85 நாளாச்சு டாக்டர். அங்கிருந்து வந்து பார்த்து அதிலிருந்து டெலிவரியாக விட்டு வீட்டில் 20 நாள் கொண்டாந்து வச்சிருந்து நம்பம்பட்டியில் கொண்டு சீரும் சிறப்பாக விட்டு இது 11வது வருஷம். பேர குழந்தை பெண். ஆணுக்கும் பெண்ணுக்கும் 11 வயசு தான் ஆகிறது. 11வது வருஷம் தலையில் சுமந்து சைக்கிள், கரும்பு, தேங்காய், பாசிப்பருப்பு, தோரம்பருப்பு, விவேகானந்த காலண்டரை அனைத்தும் இந்த சீரும் சிறப்பாக பொதுமக்களை வேண்டி விரும்பி எனது மகளுக்கு சுந்தரம்பாளுக்கு செய்கின்றேன்.